வணக்கம் மக்களே. ஸோ நான் எப்பயுமே என்னுடைய 3 வருஷம் ரிவ்யூ பிக் பாஸ் ரிவ்யூவில் நான் சொல்கிற விடயங்கள், பெற்றவங்களை மதிக்கிற பிள்ளை வாழ்க்கையில் தோற்று போனதா சரித்திரம் இல்லை அப்படின்னு. நான் பிக் பாஸில் ரிவ்யூ பண்ணிக்குள்ள யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பிக் பாஸ் சீசன் 4 தெலுங்கு மிஸ்டர் அபிஜித் அவர்கள் அப்பா அம்மானா அவருக்கு உயிர். அப்பா அம்மாவை பற்றி அந்த தெலுங்கு சீசன் 4 நடக்கக்குள்ள பல எபிசோடில் அவர் சொல்லியிருப்பார். அவ்வளோ தூரம் பெருமையாக சொல்லியிருப்பார். பல பாடங்களை சொல்லியிருப்பார் கூட இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு. அதுக்கப்புறம் சீசன் 5ல ராஜு ஜெயமோகன் அவர்கள் கண்டிப்பாக தாய்க்கு தந்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற ஒரு மகன். அவருடைய அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் அந்த சீசன்லையே. அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அவங்களோட அம்மாவை பற்றி நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் BB6ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி அவர்களுக்கு என்னுடைய 2வது சேனல் டனிஷ் ஸ்டோக்கில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம். அப்பயும் அவங்களோட அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி அர்ச்சனா அவர்கள், இதற்கு முதல் பிரதீப் அவர்கள். ஸோ 2 பேருமே தாய் தந்தைக்கு அவங்க அந்த மரியாதை கொடுக்குற நபர்கள். முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே இது இன்று 3வது தடவை அவங்களுடைய அப்பாவை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே தாய் தந்தையை மதிக்கிற பிள்ளை, மரியாதை கொடுக்கிற பிள்ளை, தாய் தந்தை சொன்ன பாடங்களையும் தாய் தந்தையையும் இதயத்தில் வச்சிருக்கிற பிள்ளை வாழ்க்கையில் தோத்து போனதா 100 பேர்ல 1000 பேர்ல 1,00,000 பேர்ல கோடி பேர்ல எத்தனை பேர் வந்தாலும் அந்த பிள்ளையை ஜெயிக்க முடியாது அப்படி என்பதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் சப்போர்ட் பண்ண நபர்களும் பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஜனனி அவர்களுக்கு அந்த டைட்டில் கிடைக்கல. பட் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் தளபதி கூட நடிச்சிட்டாங்க. இப்போ 5 படம் கையில் இருக்குது. ஸோ சீசன் 6 வந்த நபர்கள்லையே அவங்க தான் அதிகமாக படங்கள் கையில் வச்சிருக்க நபர், விளம்பரங்கள் அதிகமாக பண்ண நபர். ஸோ இதுதான் சரிங்களா, அப்பா அம்மாவோட பிளஸிங் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படி என்பதான். ஸோ இன்று அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய அப்பாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த டிக்கெட் ஃபினாலே அந்த டாஸ்கில் அவங்க விளையாட முடியாமல் போனது அண்ட் அதற்கு அவங்க சொன்ன உதாரணம் இருக்கு பாருங்க, சபாஷ். அதனால தான் இவ்வளவு கோடி பேருக்கு அர்ச்சனா அவர்கள் பிடிச்சிருக்கு. அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் விஜய் வர்மாவிடம் மக்கள் கேட்க நினைத்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. அதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் பல பேருக்கு போகும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு கமல்ஹாசன் கேட்பார், இப்போ அர்ச்சனா அவர்களும் விஜய் வர்மா அவர்களும் டிக்கெட் ஃபினாலில் விளையாடலாது. ஏன் அப்படின்னா இப்போ பிக் பாஸ் போன வாரம் யார் டிக்கெட் ஃபினாலில் விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் மாயாவோட கேங் அது பிளான் பண்ணி அர்ச்சனா அவர்களை தான் பிளான் பண்ணி தூக்குச்சு. விஜய் வர்மாவை தெரிஞ்சோ தெரியாமல போட்டுட்டானுங்க. ஸோ இந்த 2 பேருமே அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் விளையாடலாது சரிங்களா. அப்போ கமல்ஹாசன் கேட்குறாரு, ஏன்னா இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸில் இப்படியோட நடக்கல. ஆமாம், இதுக்கு முதல் தமிழ் பிக் பாஸ் கேவலமாக நடக்கல. எல்லாம் மாயாவுக்காக, எல்லாம் பூர்ணிமாவுக்காக, எல்லாம் நிக்ஷனுக்காக, முக்கியமாக எல்லாம் மாயாக்காக அப்படின்னு கேவலமாக நடக்கல. கமல்ஹாசனும் கேவலமான ஒரு கோஸ்டிங்கை பண்ணல. இதுதான் கமல்ஹாசனின் கடைசி கோஸ்டாக இருக்கணும் என்னதான் அத்தனை மக்களோட விருப்பம். இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 7ல் பிக் பாஸ் தமிழில் அவர் கோஸ்ட் பண்ணக்கூடாது, அது சினிமாலேயோ இல்லை அரசியல் சான்ஸே இல்லை, சினிமாவில் அவர் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்றதான் பல மக்களோட விருப்பம். ஸோ இதுதான் கமல்ஹாசனோட கடைசி பிக் பாஸ் தமிழ் சீசன் கோஸ்டாக இருக்கணும் தான் எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. இந்த ஷோ விட்டு அவர் போயிடணும்ன்றதான் மக்களோட விருப்பம். ஸோ அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் மாயாமயத்தில் இருந்திருக்காரு, பல மக்களை நோகடிச்சிருக்காருன்றதான் உண்மை சரிங்களா. சரி, அப்படி இருக்கக்குள்ள ஓகே, கமல் கேட்குறாரு 2 பேர்கிட்டையும், ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, டிக்கெட் ஃபினாலே விளையாடலாம் போச்சு அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் தெரியாது, கேட்குறாரு பாருங்க. சரி, அப்போ அர்ச்சனா அவர்கள் கரெக்டாக ஒரு பதில் சொன்னாங்க, செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க வாழ்க்கையில் போராடித்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஃபினாலேக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போராடி டைரெக்டாக நான் ஃபைனலுக்கு போய்க்கிறேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுங்க, சத்தம் பறக்கும் பாருங்க, வேற மாதிரி மக்களே. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஷோவில் ஒன்றுமே இல்லை. அர்ச்சனாக்கு இந்த கைதட்டல்கள், அர்ச்சனா அவர்கள் பேசிய வார்த்தைகள், அர்ச்சனா அவர்களுடைய டாஸ்குள்ள மொமெண்ட், அதுதான் இந்த ஷோவை ரன் பண்ணுது.
அர்ச்சனா அப்படின்றவங்க மொமெண்ட் அந்த அவங்களுடைய கான்டென்ட் இல்லை அப்படின்னா, அவங்க சம்பந்தமான விடயங்கள் இல்லை அப்படின்னா ஜீரோ, ஷோவே வந்து ஜீரோ, பேசுறதுக்கே ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஹீரோயின் இல்லாத படம் யாராவது பார்ப்பாங்களா? அப்படிதான். ஸோ அந்த அர்ச்சனா அப்படின்ற ஒரு நபர் தான் இன்னைக்கு ஷோவில் ஹைலைட். சரிங்களா? ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து சொன்னலைக்குள்ள அவங்க அதை பேசிக்குள்ளே கைதட்டல் விசில் சத்தம் பறக்குது. அந்த சொல்லி முடிச்சோன்னே வந்து இது பாருங்க கைதட்டல்கள் வேறு மாதிரி. இவ்வளத்துக்கும் அதோட மேக்சிமம் எஃபெக்ட் வந்து வரையில. அதாவது இப்போ கைதட்டல்கள் வருது இல்லை, அதில் ஒளிமை குறைச்சி தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதோட ரியலில் பார்த்தவர்கள் சொன்னார்கள் எப்படின்னா அந்த அதிர்ந்தது அரங்கம் அதிர்ந்த அளவுக்கு சத்தம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் ரியலாக வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனா எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சி தான் அந்த சவுண்ட் அவங்களுக்கு கிடைச்ச கைதட்டலை காமிச்சு கொண்டிருக்காங்க. பட் வட்டவா அர்ச்சனா அவர்கள் வேற மாதிரி மக்களே, சி டிசர்வ் த டைட்டில். சரிங்களா? எப்பயுமே அப்பா அம்மாவை மதிப்பவர்கள் தான் தமிழ் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசீம் அவர்கள் கூட. சரிங்களா? அவரும் அப்பா அம்மாவை எப்பயுமே மதிக்கிற ஒரு பிள்ளை தான். சரிங்களா? ஸோ இந்த ரீதியில் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம அர்ச்சனா அவர்கள் சி இஸ் த ஒன்லி ஒன் டிசர்வ் த டைட்டில். அண்ட் அவங்க சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன் அர்ச்சனா அவர்கள் வந்து பல பெண்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு. ஸோ சி அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. சரிங்களா? இது ஒரு விடயம். அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோத்தில ஒரு டாஸ்க் காமிச்சாங்கல்ல, ஒருத்தருக்கு இந்த லக்கு, அப்புறம் வந்து இந்த இப்போ என்ன சொல்லலாம், ஒருத்தருக்கு இந்த இது இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு என்னென்ன இதுகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது விடாமுயற்சி, அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த வன்மா அப்படின்னு அந்த ஒரு இது ஒன்று இருக்கும். மட்டும் அதில் சில விடயங்கள் போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி ஒருத்தங்க வைக்கணும், இன்னொருத்தங்க வந்து அது கரெக்டாக ரோங்கான்னு ரிவ்யூ பண்ணணும். அப்போ அதில் விஜய் வர்மா வச்சுட்டு போக அர்ச்சனா அவர்கள் வந்து கேட்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து இவர்கிட்ட அந்த டான்ஸ் மரதில்லை, எல்லாருமே வந்து இவர்கிட்ட காசை கொடுக்க இவர் வேணாமன்னு சொல்லாமல் வாங்கிட்டாரு. அப்போ அதில் சுயநலம் தெரியுதுன்னு போட்டு அவங்க அதிர்ஷ்டத்தை தூக்கி போட்டு சுயநலத்தை வந்து வைப்பாங்க. சரிங்களா? அப்போ விஜய் வர்மா வந்து சொல்வார் என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு இது தெரியாது, அவங்க தரப்போகிறாங்கன்னு தெரியாது, நான் நினைச்சேன் வந்து இதுக்கப்புறம் நிறைய கேம் வரும் அப்படின்னு. சப்போ அண்ட் இன்னொன்று எனக்கு அந்த காசு இருந்திருந்தா கூட நான் தினேஷுக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா சொன்னார். கமல்ஹாசன் அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியாதோ விஜய் வர்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. மாயாவோட பிளான் என்ன அப்படின்னா, மாயாவுக்கு வந்து மணி வின் பண்ணக்கூடாது, தான் அல்லது தன்னுடைய அடிமைகளில் யாராவது அந்த பாயிண்ட் எடுக்கணும், முக்கியமாக தான் எடுக்கணும்ன்றதான் மாயாவோட இது. சரிங்களா? அப்போ மாயா வந்து என்ன அப்படின்னா, மணியை வெல்லணும் அப்படின்னா எல்லாரோட காசையும் அவங்களுக்கு ஒரு விசுவாசமான ஒரு அடிமைக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அதே நேரத்தில் அந்த அடிமை வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அப்படி இருக்கிறதுலே பார்த்தா விஜய் வர்மா வேற லெவலில் மாயாவோட அடிமை. அதுக்கு உதாரணம் வந்து இந்த டான்ஸ் மரதனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஷன் வர்சஸ் விஜய் வர்மான்னு டாஸ்க் வரும். அப்போ பூர்ணிமா சொல்லுவாங்க கண்டிப்பாக விஜய் வந்து வின் பண்ணிடுவாருன்னு. அப்போ மாயா சொல்லும் விஜய் தோப்பான் அப்படின்னு. சரிங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட். அந்த அளவுக்கு மாயாவுக்கு அடிமையாக இருக்கிறவர் தான் விஜய் வர்மா. ஸோ மாயாவுக்கு தெரியும் விஜய் வர்மானா யார், எப்படிப்பட்ட விசுவாசமான அடிமைன்னு. அப்போது இந்த பாயிண்ட்ஸை வந்து விஜய் வர்மா யூஸ் பண்ண முடியாது காசு. அதை வந்து அவருக்கு தேவைப்படுற விரும்பின நபருக்கு அவர் வந்து கொடுக்கலாம். அப்போ அவர்கிட்ட முழு காசுமே இருந்துச்சுன்னா அவர் யாருக்கு கொடுப்பாரு? மாயாவுக்கு கொடுப்பாரு. ஏன்னா விஜய் வர்மாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், யாருக்கு நாமினேட் பண்ணணும், யாருக்கு ஓட் போடணும் மாயாவோட கண்ணை பார்த்து தான் பண்ணுவார்கள். அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு, அதற்கான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ள மாயாவோட பிளான் வந்து விஜய் வர்மா கிட்ட அந்த காசு போக விஜய் வர்மா வந்து இதை மாயாவுக்கு கொடுக்குறேன், இல்ல அந்த டீம்ல இருக்க நிக்ஷனுக்கோ இல்ல பூர்ணிமாக்கோ கொடுப்பாரு. சப்போஸ் தனக்கு கிடைக்காட்டா தன்னோட இருக்கிற யாருக்காவது கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தான் மாயாவோடது. பட் அது நடக்கல. இப்ப விஜய் வர்மா வந்து மாத்தி நான் வந்து தினேஷுக்கு கொடுத்துருப்பேன், டிசர்விங்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. எதுக்கு இந்த போலி நாடகம் விஜய் வர்மா? ஐயோ இவன் ஒரு பக்கம் நடிச்சு கொண்டிருக்கான்னா இவன் செட் பண்ணிட்டு வந்த பிஆர் வந்து பிரதீப்புக்கு இவன் சப்போர்ட் பண்ற வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது அவன் வந்து பேசுவான்ல, பிரதீப்போட பேரை உள்ளுக்கு எடுப்பாங்கல்ல, அதை வந்து போட்டுட்டு விஜய் பிரதீப் பத்தி பேசினாரு. இன்னொரு பிஆர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து லைவ்லயே அவங்க கூட பேசுறது கம்மி. சரிங்களா? அவங்க வந்து ப்ரோன்னு தான் சொல்றாங்க. நான் 24 மணி நேரம் பார்த்தாலும் ஒரு 2-3 வார்த்தை கூட விஜய் வர்மாவோட அர்ச்சனா பேசுறது நம்மளால பார்க்க முடியாது. அண்ட் இன்னொன்று, விஜய் வர்மா வந்து அர்ச்சனாக்கு எகேன்ஸ்டாக தான் பண்ணுறான், அவன் மாயாவுக்கு தான் அடிமையாக இருக்கான். ஆனால் வெளியில் சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னா அர்ச்சனாவையும்
இவன் விஜயவர்மா இணைச்சி வீடியோக்கள் போடுறது, எடிட் பண்ணி போடுறது, பிஜிஎம் போடுறது, எதுக்குடா இந்த மானம் கேட்ட பிழப்பு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்படி தான் தன்னட்ட திறமை இல்லைன்னா, சுயபுத்தி இல்லைன்னா இப்படி அடுத்தவங்க நிலைலாம் இருக்கணும் போல இருக்கு. அதைத்தான் விஜயவர்மாவோட பிஆர் டீம் வந்து பண்ணிக்கொண்டிருக்கு. சரிங்களா, இதையும் நான் இந்த விடயத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து இன்று அர்ச்சனா அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம். எத்தனை பேர் இந்த விடயத்தை ரசிச்சிங்க? முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய அப்பா பற்றி பெருமையாக சொல்லக்குள்ள அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரிங்களா, கண்டிப்பாக பெற்றவங்களை மதிக்கிற பிள்ளைகளை நான் எப்பயுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, அது 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 நான் சப்போர்ட் பண்ண நபர்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. யார் யார் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம 3 வருஷம் ரிவ்யூவில். அண்ட் அர்ச்சனா அவர்களும் அவங்களோட அப்பாவுக்கு இன்னைக்கு கொடுத்த அந்த அவங்களோட அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் போராடி ஜெயிக்கிறேன், டைரெக்டாக நான் போராடி எடுத்து நான் போய்க்கிறேன் ஃபினாலிக்கு சொன்னது சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி மகளே.